வணக்கம். பணத்தின் மதிப்பு என்ன என்பது குறித்து நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். மனித நாகரிகத்தில் தொடக்கத்தில் பண்டம் மாற்று முறை தான் இருந்தது. உதாரணத்துக்கு நமக்கு 2 ஆடு வேணும்னா ஒரு மாட்டை கொடுத்துட்டு 2 ஆடுகளை வாங்கிக்கலான்னு. இந்த மாதிரி முறை வெகு காலம் இருந்தது. சங்க காலத்தில் கூட நெய்தல் நிலத்தை சார்ந்தவர்கள் மீனையும் உப்பையும் கொடுத்துவிட்டு அரிசியை வாங்கி கொண்டு வந்ததை பற்றி நாம் படித்திருக்கிறோம். எனவே பண்டம் மாற்று முறை வெகு காலமாக இருந்தது. பிறகு நாணயங்கள் வந்தன. அந்த நாணயங்கள் கூட 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்தது அப்படிங்கிறத படிக்கிறோம். அதற்கு பிறகு சீனத்தில் காகித கரன்சி வந்தது. அதற்கு பிறகு ஃபியட் கரன்சி அப்படிங்கிறது நிக்சனுடைய காலத்தில் வந்தது. அது கோல்டு ரிசர்வுக்கும் நம்ம அடிக்கக்கூடிய கரன்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது நிக்சன் ஷாக் என்று அழைக்கப்பட்டது. இப்போ இருக்கிறது டிஜிட்டல் கரன்சி. பணம் வந்ததுனால என்ன ஆதாயங்கள் கிடைத்தது அப்படின்னு பார்த்தா, நமக்கு தேவையானதை நம்ம போய் வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு ஆடு தேவையில்லைன்னா ஆடை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மாடு மட்டும் வாங்கணும்னா மாடை வாங்கிக்கலாம். அதனால் தேவையானதையும் தேவையான அளவும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று, எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு இருக்குது. இதை நாம் சேவ் பண்ண முடியும். எதிர்காலத்தில் ஒரு இன்சூரன்ஸ், நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் வச்சோம்னா ஒரு கண்டிஜென்சி வரும்போது அந்த 1 லட்சத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆட்டையோ மாட்டையோ வைக்க முடியாது. ஒரு நோய் வந்துச்சுன்னா அது செத்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, உழைப்புக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. பண்டமாற்று முறை இருக்கிற போது உழைப்புக்கு ஒரு மதிப்பு குறைவாக இருந்தது, உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. வயதான காலத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த அச்சடித்த பணம் உதவியாக இருக்கிறது. இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நிறைய சேமிச்சா வேறு எதுலையாவது ஸ்டாக்கில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு தொழிற்சாலையில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. வயதான காலத்தில் பணம் என்பது உதவியாக இருக்கும் என்றால் அதற்கு கரன்சி நோட்டுகள் மிகவும் முக்கியம். இன்டெலிஜென்ட்டாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலம் ரிட்டர்ன்ஸ் வாங்குவதற்கும் இது மிக உதவியாக இருக்கும். அதனால் பணம் என்பது மனித நாகரிகத்தில் முக்கியமானது மட்டுமல்ல, கலை, விஞ்ஞானம் ஆகியவற்றை செழிக்கச் செய்வதற்கும் பணம் உதவியாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் பணத்தின் மதிப்பை உணர்ந்து செலவு செய்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் பணம் என்பது ஒரு காலகட்டத்தில் நின்றுவிடும் அபாயம் இருக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, வேலைக்காரிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு உண்டு. ஓரிடம் தனிலே நிலை நில்லாதுலகினிலே உருண்டோடினும் பணம் காசெனும் உருவமான பொருளே. ஒரு பணத்தை ஈட்டுனா மட்டும் முக்கியமல்ல, பாதுகாப்பது அதை விட முக்கியம். நிறைய பேர் தோற்று போவதற்கான காரணம் என்னன்னா, வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள், ஆனால் அகலக்கால் வைப்பாங்க. அவங்களுக்கு தொடர்பில்லாத இடங்களில் அவங்க முதலீடு செய்து மொத்தமும் நஷ்டத்தை அனுபவித்து இழந்து நொடிந்து உட்கார்ந்து விடுவார்கள். இன்னொன்று என்னென்னா, நம்ம சட்டை பையில் 10 ரூபா இருந்தால் தான் நமக்கு உதவும். நமக்கு எவ்வளவு நெருங்கியவங்க சட்டை பையில் 10 ரூபா இருந்தாலும் அது பயனில்லாமல் போயிடும். அதனால தான் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். பணம் எப்படின்னா, ஒரு கூத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தராக வந்து தான் அந்த அரங்கத்தில் உட்காருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரும். ஆனால் கூத்து முடிஞ்சவொடனே எல்லாம் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தவறான செயலில் ஈடுபட்டால் ஒட்டுமொத்த செல்வமும் நம்மை விட்டு போய்விடும். நம்முடைய காலத்திலேயே ஒரு பெருந்தொற்றை பார்த்தோம். அந்த கோவிட் வந்தபோது நிறைய இடங்களில் வேலை வாய்ப்பை இழந்தார்கள். அன்றாடம் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியாமல் போச்சு. அதே லாக்டவுன் டைமில் நிறைய பேருக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் போனது. சில பேர் பணியை இழந்தார்கள். குறைவான ஊதியத்தில் பணியாற்ற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. இவையெல்லாம் ஏற்பட்ட போது அவங்க திகைச்சு போய் நின்னாங்க. பணத்தை யார் சேமித்து வைத்தார்களோ அவர்கள் மட்டும்தான் பாதுகாப்பாக இருந்த முடியுது. இன்னொன்று, முதியோர் ஆகும்போது பணத்தினுடைய மதிப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா யாருமே வரமாட்டாங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நமக்கு மருந்து வாங்குவதற்கு. இது எல்லாத்துக்குமே நமக்கு பணம் மிகவும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் சொகுசுக்கு பழகிட்டோம்னா எளிமையான வாழ்க்கைக்கு நம்ம போக முடியாது. அதனால் பணத்தின் மதிப்பை உணர்ந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்வது முக்கியம். நம்ம திடீர்னு பார்த்தா மழை பெய்கிற காலத்தில் காவிரியில் வெள்ளம் அப்படிம்பாங்க, தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் அப்படிம்பாங்க. அவ்வளவு வெள்ளம் போகும். ஆனால் 10-15 நாள் கழித்து பார்த்தா அந்த வெள்ளம் அப்படியே மாறி போய் கொஞ்சோண்டு தண்ணி ஓடிட்டுருக்கும். பணமும் அப்படி தான். சில நேரத்தில் நிறைய வரும்போது நம்ம பாதுகாத்து வைக்கலைன்னா நம்ம விட்டு போயிடும். சரி, பணத்தின் மதிப்பை உணர்ந்து எவ்வாறு நாம் செலவு செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று தேவையானதை மட்டும்தான் வாங்கணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் வாங்கணும். இது தேவையா, இந்த நேரத்தில் தேவையா, இப்போ இருக்கிற சூழலில் தேவையா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு பண நெருக்கடி இருக்கும். இந்த நேரத்தில் போய் இதை வாங்கணுமா,
இதில் முதலீடு பண்ணுமா அப்படிங்கிறத சிந்திப்பது அவசியம். இது சொந்த பணத்தில் வாங்குறோமா, கடன் வாங்கி வாங்குறோமா, அதையும் பார்க்கணும். சொந்த பணத்தில் நமக்கு உபரியாக பணம் இருந்துச்சுன்னா அதில் வாங்குறதுல தப்பில்லை. ஆனால் கடன் வாங்கி வாங்கும்போது நம்ம வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். அது மிகுந்த சிரமத்தை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக கந்து வட்டி இந்த மாதிரியான வட்டிகளை எல்லாம் பெற்று இவர்கள் வாங்குகிற போது நிறைய அதற்காக வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அவருடைய வருவாயில் மிகப்பெரிய ஓட்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்தது என்னன்னா, ஒரு நாள் கூத்துக்கு மீசியாமாங்க. அதனால் ஒரே ஒரு நாள் இது பயன்படுங்கிறதுக்காக ஒரு பொருளை வாங்கணுமா, இது ஆடம்பரமா அவசியமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒரு மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம் போடுறேன்னு மாமனார் வீட்டில் சொன்னாங்களாம். பெருசாக தங்க மோதிரம் கிடைக்கும்னு அவன் போய் அதை விரலை வீக்கம் பண்ணிக்கிட்டானா. கடைசியில் வீக்கம் இவ்வளோ பெருசு இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஏதோ குறைபாடு இருக்குது உடம்புலன்னா அவங்க கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்களா. அதான் விரலுக்கு தகுந்த வீக்கம். அதனால் நமக்கு இந்த பொருளை வாங்கக்கூடிய தகுதி இருக்கிறதா, அவ்வளவு பணம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். சும்மா தேவையில்லாமல் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேன்னு போகிறது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆடம்பரமான பொருளை பார்த்துட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர்றது, இது தவிர்க்கணும். இப்போ நிறைய பேர் என்னென்னா வீட்லேயே இருந்துட்டு அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்களை வாங்கி குவிக்கிறாங்க. அதையெல்லாம் குறைத்து கொள்வது அவசியம். இன்னொன்று என்னென்னா, சாப்பிட்ணும்னா உடனே ஸ்விக்கி, சொமாட்டோ அப்படின்னு ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட்றாங்க. பல நேரங்களில் வீட்டில் சமைக்கிறதை விட வெளியே இருந்து வாங்குவதும் அதற்காக நிறைய பணம் கொடுப்பதும் நிகழ்கிறது. இப்போதும் அவர்களுக்கு நிறைய செலவு ஏற்படுகிறது. திருமணங்களை ஆடம்பரமாக நடத்துவது, தன்னுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி ஆடம்பரமாக நடத்துகிறார்கள். அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை. ஷாப்பிங் அடிக்ஷன் சில பேருக்கு இருக்குது. அவங்க அடிக்கடி ஷாப்பிங் போய் ஏதாவது வாங்கிட்டு வரவங்களா இருப்பாங்க. இன்னொன்று, இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துட்டு அடுத்தவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி வாங்கிறது, அப்புறம் வெற்று கௌரவத்துக்காக வாங்கிறது, இது மாதிரியான காரணத்திலையும் அவர்கள் செலவு செய்கிறார்கள். எனவே ஒரு பொருளை வாங்கும்போது தேவையானதை வாங்க வேண்டும், தேவையான அளவு வாங்க வேண்டும், சொந்த பணத்தில் வாங்க வேண்டும், எப்போதும் பயன்படக்கூடிய பொருள்களை வாங்க வேண்டும், தரமானதை வாங்க வேண்டும், அதிக நாள் தாக்கு பிடிக்கக்கூடியதை வாங்க வேண்டும், அதற்கான வாரண்டி இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும். இவற்றையெல்லாம் செய்தால் நாம் பணத்தின் மதிப்பை அங்கீகரிப்பவர்களாக இருப்போம். அதுதான் வாழ்க்கையில் நம்மை உயரத்திற்கு அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம்.